நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேயர்களே, நாம் பல்லுயிர்கள் பற்றி பல சுவையான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பல்லுயிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளே இருக்கும். பல்லுயிர்கள் அப்படின்னு சொல்கின்ற போது பயோடைவர்சிட்டி. அப்போ அந்த பயோடைவர்சிட்டி என்கிற ஒரு வார்த்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ராபர்ட் இ ஜென்கின்சன் என்கிற ஒரு அறிஞரும் அதே போல் தாமஸ் லவ்ஜாய் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் 2 பேரும் சேர்ந்து இந்த பயோடைவர்சிட்டி என்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ பயோ அப்படின்னு சொல்லும்போதே அதுக்குள்ளே உயிர், அதாவது உயிரியல் தொடர்பான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ நம்ம எல்லாருமே இந்த பயோடைவர்சிட்டி குறித்து ஒரு விழிப்புணர்வு என்பதும் நமக்கு ஏன் தேவை என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை சுவையான வகையில் நாம் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறார் நம்முடைய ப்ரொஃபஸர், அதாவது பேராசிரியர் திரு மஹ்மூத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். பல்லுயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு செல் உயிரிலிருந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் அதாவது படிவுநிலை வளர்ச்சிகள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வளர்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கின்ற போது அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் உயர்ந்து நிற்கிறத பார்க்குறோம். அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது, அதனுடைய பின்புலங்கள் என்ன, அதனுடைய அறிவியல் தன்மை என்ன, அதனுடைய நுட்பங்கள் என்ன என்பதை பற்றி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இது நம்முடைய சொல்ல இருக்கிறார். பல்லுயிரிகள் என்பது பல உயிரிகள் அல்லது பல்வுயிரி என்று சொல்லலாம், அல்லது பயிர் வளம் என்று சொல்லலாம். இது உலகத்தில் வாழக்கூடிய தாவரங்கள், விலங்குகளை அடங்கும். இதற்கு முன்பாக பரிணாம வளர்ச்சியை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகின்றேன். பரிணாமம், அதை பற்றி இந்த உயிர்கள் எவ்வாறு தோன்றின என்பதை ஒரு சிறு கருத்து. சூரிய மண்டலத்திலிருந்து ஒரு பகுதி பிரிந்து பிறகு குளிர ஆரம்பித்தது, பிறகு நீர் உண்டாகிறது, பிறகு நிலம், மலை தோன்றியிருக்கின்றன. ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர்கள் தோன்றியிருக்கின்றன. இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செல் அமீபா, யூக்லினா போன்றவை, அல்லது வைரஸ், பாக்டீரியாக்கள் போன்றதிலிருந்து பல வகையான உயிரினங்கள், மிகப்பெரிய நிலத்தில் வாழக்கூடிய யானை, திமிங்கலம் போன்றவை சொல்லலாம். இதை வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகைப்பாட்டில் டார்வினுடைய முக்கியமானது. டார்வினுடைய 2வது நூற்றாண்டை நாம் கொண்டாடுகிறோம். கேலபோகஸ் தீவு, அதாவது பசிபிக் கடலில் உள்ள தீவுகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார் 1835. இந்த வகைப்பாட்டில் நாம் நினைத்து பார்க்கக்கூடியது கார்ல் லினேயஸ் என்ற ஒரு அறிஞர். அவர் ஸ்வீடன் நாட்டில் வாழ்ந்தவர். தாவரங்களையும் விலங்குகளையும் ஒழுங்காக அறிவியல் முறைப்படி செய்திருக்கிறார். இப்போ உதாரணமாக ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். இப்போ இந்த ஒரு நண்பருக்கு நாம் முகவரி, வெளிநாட்டில் இருக்க நண்பருக்கு முகவரி எழுதுகின்றோம். அப்பொழுது பெயர், அவர் வீதி, அந்த பகுதியினுடைய பெயர், நாடு, கண்டம். அதே போல் வகைப்பாட்டில் தாவரங்களிலும் விலங்குகளிலும் இந்த டாக்ஸானமி அல்லது வகைப்பாட்டு இயல் என்று சொல்லும்போது பெருமளவில் தொகுதி என்றும், அப்புறம் வகுப்பு, வரிசை, அப்புறம் குடும்பம், பேரினம், சிற்றினம் என்று சொல்கிறோம். இதனால் முறைப்படி செய்யப்படுகிறது. தாவரங்களிலும் விலங்குகளிலும் செய்யப்படுகிறது. தாவரங்களின் புரோட்டோசோவா என்ற தொகுதியிலிருந்து கார்டேட்டா, மேமல்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ற தாவரங்களில் பாக்டீரியா, வைரஸ் போன்றவை. பிறகு ஒருவிலை தாவரம், இருவிலை தாவரங்கள் என்ற ஏஞ்சோஸ்போம்ஸ் என்ற வரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மேலும் ஆராய்ச்சி பற்றி டிஎன்ஏ பற்றி வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதனுடைய வகைப்பாட்டில் பார்க்கும்போது மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் கிட்டத்தட்ட 98 விழுக்காடு உறவு இருப்பதாக ஜீன்களில் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது பல தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ லினேயஸ் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணார், டாக்ஸானமினா என்ன, அதில் பார்த்திங்கன்னா கிங்டம், அதுலேருந்து அப்படியே ஃபைலம், அதே ஃபைலம், ஸ்பீசிஸ், இதெல்லாம் ஃபேமிலி, ஸ்பீசிஸ், இதெல்லாம் நிறைய தகவல்கள் உள்ளடக்கியதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது உண்மையிலே ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கிறது. இப்போது ஒரு அறிவியல் குறிப்பு என்ன தகவல் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆண்டுக்கு சுமார் ஒரு 5லிருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஒரு புதிய ஸ்பீசிஸ் உருவாகிறது, புதிய உயிரினங்கள் உருவாகிறது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 5 முதல் அதே போல் ஒரு 10,000 வரைக்கும் ஸ்பீசிஸ் வருது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த பயோடைவர்சிட்டி அது வளர்கிறதா, இல்லை வாட் இஸ் பயோடைவர்சிட்டி, அப்போ அந்த பல்லுயிர்கள் அந்த தொகுதி அப்படின்னா என்ன, உண்மையிலே அதனுடைய வளர்ச்சி இருக்கிறதா, இல்லை பல்லுயிர் தொகுதியினுடைய சிறப்புகள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. முதல்ல நம்ம பயோடைவர்சிட்டி என்பது அந்த வார்த்தை பயாஸ் என்றால் உயிர், லைஃப், டைவர்சிட்டி என்றால் வேறுபாடுகள் உடையதாக கருதப்படுகிறது. இந்த வேரியேஷன்ஸ், வேறுபாடுகள்
பல வேறுபாடுகளுடைய ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உண்டு. இதை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட உலகத்தில் கணக்கிடப்பட்ட உயிரினங்கள் கிட்டத்தட்ட 10 மில்லியன் வரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வகைப்படுத்தப்பட்டு அதற்கு கேட்லாக் முறைப்படி செய்யப்பட்டது மிக குறைவுதான். அது 1.4 மில்லியன். இன்னும் புதிய கண்டுபிடிக்காத இருக்கின்றன. உதாரணமாக 4 பாக்டீரியாக்கள் தான் இதுவரை நாம் தெரிந்திருக்கின்றோம். வைரஸ்களில் 4 எவ்வளோ இருக்கின்றன. அதை வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கும்போது நம்ம ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர்களில் பார்க்கும்போது உதாரணமாக உலகத்தில் பூச்சிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக கண்டிருக்கிறார்கள். அதனால் கடல் வாழ் உயிர்களில் மீன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நிலவாழ் உயிர்கள் எல்லாம் அதிகமாக நம்முடைய ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் அதன் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். உலக நாடுகளிலும் அதிகமாக ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு கிளையாக IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர், அவர்கள் அதற்கு அதிகமாக செலவிட்டு பல நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்களெல்லாம் பயன்படுத்தி அதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இது வளர்ந்தக்கூடிய ஒரு அறிவியல் ஆகும். இப்போ டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கின்ற பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள இன்னும் ஒரு சில நுட்பங்களாக பேசுகின்ற பொழுது இப்போ நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது. அதே போல் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி இருக்காங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் இது வளர்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதனுடைய நிலைப்பாடு என்ன, இதனுடைய வளர்ச்சிகள் என்ன, இதனுடைய உள்ளடங்கிய கருத்துகள் எப்படி இருக்கும்? பயோடைவர்சிட்டி அல்லது பல்லுயிரிகளில் அதனுடைய வகைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் 3 முக்கியமான கட்டங்களாக நாம் அதை ஆராய்ச்சி செய்யலாம். முதலாவது ஜெனட்டிக் டைவர்சிட்டி, மரபியல் அடிப்படையில், அதாவது ஜீன்கள் அதனுடைய மரபணுக்கள் வைத்து அதனுடைய தொடர்புகளை பண்ணுகிறார்கள். உதாரணமாக நாம் பயன்படுத்தும் தானியங்கள், உணவு தானியங்கள் இருக்கின்றன, காய்கறிகள் இருக்கின்றன, பழவைகள் இருக்கின்றன. உதாரணமாக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்காய் எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு நிறத்தில் காணப்படுகிறது, வடிவத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி நெல், பொன்னி அரிசி, பாசுமதி போன்றவை. பழங்களில் வாழைப்பழத்தில் எத்தனை வரை எல்லாமே நிறைய இதனுடைய நம்முடைய உதாரணமாக நம்முடைய நண்பர் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி சென்னையிலே அவருடைய மையம் இருக்கிறது. அவர் ஒரு அழகான படம் எடுத்திருக்கிறார். அதில் இது மாதிரி பல உணவுப் பொருட்கள், விலங்குகள், நம்ம இந்தியாவில் பசுமாடு, இந்த கேட்டில் வெல்த்னு சொல்லுகிறார்கள், அதை பற்றி நிறைய காங்கேயம், பஞ்சாப், இந்த மாதிரி பல இடத்துல ஆடுகள், கோழிகள், இது மாதிரி நிறைய பற்றி அதனுடைய ஜீன்ஸை பற்றி வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்பீசிஸ், ஒரு சிற்றினத்தினுடைய வைத்துக்கொண்டு நாம் பார்க்கலாம். ஒரு செல் உயிரி ஒரு உதாரணமாக பார்க்கும்போது நம்ம மலேரியா ஒட்டுண்ணி எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனையோ விதமான பிளாஸ்மோடியம் வைவாக்ஸில் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பூச்சிகள், அந்த ஈயிலிருந்து யானை அல்லது திமிங்கலம் வரை எத்தனையோ வகையான நிறைய எண்ணற்ற விலங்குகளும் தாவரங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லலாம். ஈகோசிஸ்டம், சுற்றுப்புற சூழலை வைத்துக்கொண்டும் நாம் வேறுபாடுகளுக்கு பார்க்கலாம். இது ஒரு சுற்றுப்புற சூழலில் அந்த பகுதியில் உள்ள கிளைமேட் அல்லது வெப்பத்தடுப்பு, அப்புறம் ஹேபிடேட், மலைப்பகுதியில் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்புறம் அந்த சுற்றுப்புற சூழலை வைத்து சில பிரிவுகளெல்லாம் செய்திருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அலையாட்டி காடுகள் அல்லது மேங்க்ரோவ் காடுகள். அது உதாரணமாக நம்ம தமிழகத்திலே பிச்சாவரம், அப்புறம் பக்கத்தில் முத்துப்பேட்டை, இது மாதிரி பாயிண்ட் கேலிமர், அங்கே ஒரிசாவில் சில்கா லேக், இது மாதிரி சுந்தர்பான்ஸ். அதே மாதிரி இந்தியாவுடைய மேற்கு பகுதியிலே கட்ச் தீவுகள், இந்த இடத்துலலாம் நிறைய அந்த மேங்க்ரோவ் காடுகள் பார்க்கலாம். அப்புறம் வெட்லேண்ட்ஸ், சமவெளி பகுதிகள், ஆற்றுக்கு பகுதியிலே ஏரிகள், இந்த வரக்கூடிய விலங்குகள் ஊரங்கள் பார்க்கலாம். அப்புறம் புல்வெளி பகுதிகள், அப்புறம் அடர்ந்த காடுகள். அப்புறம் நம்ம மன்னார் வளைகுடாவிலே அல்லது கோடியக்கரையிலேருந்து பார்க்கும்போது பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து, தூத்துக்குடி பல்கலைக்கழகத்திலேருந்தெல்லாம் அதை பற்றி நிறைய ஆய்வுகளெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னொரு முக்கியமான செய்தி, சில மாதங்களுக்கு முன் அந்த கடல் நீரில் வெப்பம் அதிகரித்து ஆக்சிஜனுடைய அளவு குறைந்ததுனால அங்கே ரெட் டைடு, அதாவது டைனோஃப்ளாஜிலேட் என்று ஒரு மிதக்கும் உயிரிகள், பிளாங்டான் வகைகள் இருக்கின்றன. அந்த நீருடைய மேற்பரப்பில் ஒரு சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அதனால் அங்கே உயிரினங்கள், அந்த பவளப்பாறைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள், சிற்று உயிரினங்கள், சீலன்ட்ரேட்ஸ், ரோட்டிஃபர்ஸ், நிறைய மைனர் ஃபைலெல்லாம் இருக்குது. அதற்கு போதிய ஆக்சிஜன் உணவும் கிடைக்காதனால அவைகளுடைய அழிய ஆரம்பித்தன. வெப்பம் மாறிவிட்டதுனால, மழை பெய்ந்து விட்டால் வெப்பம் குறைந்து மீண்டும் உயிர்ப்பித்து அது செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை செய்தித்தாள்களை நாம் பார்த்திருக்கின்றோம்.
இப்போ நீங்கள் சொன்ன கருத்து வந்து உண்மையிலே ஒரு இப்போ சுற்றுச்சூழல் அதாவது இப்படி டைவர்சிட்டியிலேருந்து வந்து நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னீங்க, அதே போல் நம்ம ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, அதே போல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏற்படக்கூடிய இப்போ எக்கோசிஸ்டத்தை பற்றி நீங்கள் சொல்கின்ற போது அந்த சூழ்நிலையியலை பற்றி சுற்றுப்புற சூழல் பற்றி நீங்கள் சொல்கின்ற போது இப்போ இதில் ஏற்படக்கூடிய அந்த மாறுபாடுகளால் இருக்கக்கூடிய நம்ம சிற்றினங்கள்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, அதே ஒரு நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனட்டிக் பொல்யூஷன், இப்போ நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டிலையும் ஒரு பொல்யூஷன் இருக்குது, ஜெனட்டிக் பொல்யூஷன், அது எந்த மாதிரி ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? அது வந்து இந்த சோதனை சாலைகளிலே அதை செய்திருக்காங்க. அப்போ உதாரணமாக வந்து சோதனை சாலை ரேடியேஷன் கதிர்கள் மூலமாக ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வைத்து அதில் அந்த ஜீன்கள் மாறுபாடு செய்து அதில் ஏற்படக்கூடியது. இது உதாரணமாக இந்த அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்த பிடி காட்டன் என்ற ஒரு வகை, அதை வந்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து அது அதிகமாக பயனுள்ளதாக இல்லை என்று ஆந்திரா, மகாராஷ்டிராவில் அந்த பருத்தி உற்பத்தி செய்பவர்களுக்கு மிகவும் நஷ்டம் ஏற்பட்டது. அதாவது விளைச்சல் குறைந்ததனால அவர்கள் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கையின் பாதிப்பு ஏற்பட்டது என்று நான் கருதுகிறோம். ஜெனட்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுகின்ற போது ரொம்ப அழகான கருத்துக்களை வந்து முன்னெடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ ஜெனட்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுகின்ற போது இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கு வந்து நெல்லாக இருந்தாலும் அதில் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, அது பருத்தியாக இருந்தாலும் இப்படி பல்வேறு நம்ம இன்றைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள்லேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி வந்து ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம். இந்த ஹைப்ரிட் வெரைட்டியால் வந்து நம்ம இந்த ஜெனட்டிக் பொல்யூஷன் ஏற்படுகிறதா இல்லை அந்த எதனால் இந்த ஜெனட்டிக் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஹைப்ரிட் வெரைட்டி உண்டாக்குறதுக்கு வந்து அதாவது மரபியல் என்ற அறிவியலில் வெப்பத்தினால் மாற்றம் ஏற்படலாம், அல்லது கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்கள் மூலமாக, அதாவது மஸ்டர்ட் கேஸில் பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, அதிலிருந்து ஜீனுடைய அந்த அமைப்பில் சில மாறுபாடுகள், டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்னு சொல்வார்கள். அதில் உதாரணமாக ஏபிசிடி என்று வைத்துக்கொண்டால் அதில் இப்போ அந்த 4 எழுத்துக்களை வேறு முறையில் கூட பிசிடி என்ற முறையில் எழுதலாம், அல்லது ரேடியேஷன் மூலமாக கதிரியக்கம் மூலமாகவும் ஏற்படுத்தி அந்த அணுக்களினுடைய மாறுபாடு ஏற்படும் போது புதிய விதமான வெரைட்டி அது நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சில தீமைகளும் ஏற்படலாம். அது உதாரணமாக இப்போ நம்ம பருத்தியை பற்றி, பிடி காட்டனை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால் ஃபார்மர்ஸ் அஃபெக்டட் பை தட். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஜெனட்டிக் டைவர்சிட்டியில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விலங்குகளோ அல்லது தாவரங்களோ வருகின்ற பொழுது அதனுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம ஜீன்ஸ் மியூட்டேஷன் இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தினுடைய அதனுடைய தன்மை, குணாம்சங்கள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்காக உலகளாவிய ஏதாவது அமைப்புகள் இருந்து இந்த ஜெனட்டிக் சம்பந்தமாக வந்து இந்த உயிரினத்தை வந்து இப்படி தான் இருக்கணும், இதை வந்து நம்ம மாறுபாடுகளுக்குள்ளே போகக்கூடாது, இன்னும் பெரிய அளவுக்கு மியூட்டேஷன் பண்ணக்கூடாது, இது போன்ற ஏதாவது உலகளாவிய சிந்தனை வந்து எப்படி இருக்குது? இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கூட அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த துறையிலேருந்து புதிதாக வளர்ந்த ஒரு துறையாக இருக்கிறது. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற போது அந்த ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது, அது உண்மையிலே எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது? இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் போது நாம் முக்கியமாக நம்ம பசுமை புரட்சி செய்த டாக்டர் எம்.எஸ். சாமிநாதனுடைய அவருடைய பங்கு மிக முக்கியமானதாகும். அவர் வந்து நம்முடைய விவசாய கல்லூரியில் படித்து பிறகு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் இருந்து டாக்டர் சுப்பிரமணியம் அவங்களோட பசுமை புரட்சி செய்வதற்காக அந்த அரசு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பல கோடிகள் ரூபாய் ஒதுக்கி அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெட்டினரி யூனிவர்சிட்டியில் நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி இப்போ புதிதாக உலகளவில் அமெரிக்காவில் வந்து வாட்சன் அண்ட் கிரீக் மாடல் நம்ம டிஎன்ஏ பற்றி படிக்கும்போது பின்னாடி ஜீனோம் லெபார்ட்டரி, ஜீனோமில் வந்து மனிதனுடைய எவ்வளவு அந்த ஜீன்கள் இருக்கின்றன என்று எவ்வளோ என்னென்ன குணங்கள் உடையவை எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு மருத்துவத்திலையும் அதுக்கு வந்து இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கேன்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த